நமக்கெல்லாம் மாபெரும் மகிழ்ச்சியை கொடுக்க விண்ணக தேவன் மன்னகம் இறங்கி வந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். அனைத்து புண்ணியங்களின் தாயான தாழ்ச்சியின் வடிவமாகவும் நம்மை புனிதனாக்க புனிதத்தின் ஊற்றான தேவன் குழந்தையின் உருவிலும் அனைத்து மக்களுக்கும் நிலை வாழ்வை கொடுக்க வார்த்தையின் வடிவிலும் ஏழை எளிய மக்களுக்கு வாழ்வு வழங்க உணவு வடிவிலும் நம் அனைவரையும் விண்ணகம் நோக்கிய பாதையில் வழி நடத்த கடவுள் வடிவிலும் பாவங்களிலிருந்து மனுகுலத்தை மீட்க மீட்பர் வடிவிலும் பசும்புல் நிலம் நோக்கி நம்மை அழைத்து செல்லும் நல்ல ஆயனாகவும் இறைமகன் இயேசு பிறந்துள்ளார். இம்மாபெரும் விழாவில் பங்கு கொள்ள மகிழ்ச்சியோடு வருகை புரிந்திருக்கும் நாம் அனைவரும் நட்சத்திரங்களாக ஒளி வீசி வானதூதர்களைப் போல வாழ்நாளெல்லாம் இறைவனை புகழ்ந்து இடையர்களைப் போன்று இயேசுவை கண்டு ஞானிகளைப் போன்று கடவுளின் குரலுக்கு செவி கொடுத்து வாழ்க்கை பாதையை மாற்றி தீவன தொட்டியை போன்று இயேசுவை சுமந்து மாட்டு தொழுவம் போன்று குழந்தை இயேசுவுக்கு இடம் கொடுத்து அன்னை மரியை போன்று ஆண்டவரின் திட்டத்திற்கு பணிந்து புனித யோசேப்பை போன்று இயேசுவுடன் நடந்து உள்ளம் என்னும் குடிலில் இயேசுவை பிறக்க செய்வோம். கிறிஸ்துவின் 2025ஆம் ஆண்டு பிறந்த நாள் விழாவை ஒரு மாபெரும் ஜூபிலியின் துவக்கமாக கொண்டாடுகின்றோம். இந்த ஆண்டிலே நாம் அனைவரும் இயேசுவாக பிறப்பெடுத்து அனைத்து மனிதருக்கும் வாழ்வு கொடுக்க வரம் வேண்டி இத்திருப்பலியில் இணைவோம். வாருங்கள் வாருங்கள் பெத்லகேம் ஊருக்கு வாருங்கள், பாருங்கள் பாருங்கள் இயேசு பாலன் பிறந்ததை பாருங்கள். வாருங்கள் வாருங்கள் பெத்லகேம் ஊருக்கு வாருங்கள், பாருங்கள் பாருங்கள் இயேசு பாலன் பிறந்ததை பாருங்கள். நம்மோடு நம்மாக நம் வாழ்வில் ஒன்றாக நம் மீட்பர் பிறந்துள்ளார் பாடுங்கள். நம்மோடு நம்மாக நம் வாழ்வில் ஒன்றாக நம் மீட்பர் பிறந்துள்ளார் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் பெத்லகேம் ஊருக்கு வாருங்கள், பாருங்கள் பாருங்கள் இயேசு பாலன் பிறந்ததை பாருங்கள். கன்னிமரி மடியில் சின்னஞ்சிறு பாலனாய் மன்னன் இயேசு தவழ்கின்றார். விண்ணின் தூதர் புகழ மண்ணின் மாந்தர் மகிழ குடிசையில் பிறந்துள்ளார். கன்னிமரி மடியில் சின்னஞ்சிறு பாலனாய் மன்னன் இயேசு தவழ்கின்றார். விண்ணின் தூதர் புகழ மண்ணின் மாந்தர் மகிழ குடிசையில் பிறந்துள்ளார். நாம் ஒன்றாக கூடி நன்றாக பாடி இயேசுவை வரவேற்போம். நாம் ஒன்றாக கூடி நன்றாக பாடி இயேசுவை வரவேற்போம். நம் இயேசுவை வரவேற்போம். வாருங்கள் வாருங்கள் பெத்லகேம் ஊருக்கு வாருங்கள், பாருங்கள் 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 இயேசு பாலன் பிறந்ததை பாருங்கள். பாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும்
கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பல நாட்களாக திருவருகை காலத்தின் இந்த இறுதி நிமிடங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற நாம் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்த இந்த மாபெரும் விசுவாச மறைபொருளை நாம் கொண்டாட அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த மாபெரும் கொண்டாட்டத்திற்கு கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய விசுவாச மறைபொருளாகிய திருமகனின் பிறப்பு நம் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சி ஊட்டும் நற்செய்தியாக இன்றைக்கு நாம் இந்த விழாவில் கலந்து கொண்டு பங்கேற்று சிறப்பாக நாமும் இத்திருப்பலியில் இணைந்து ஒப்பு கொடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எல்லா அருள் வரங்களையும் பெற்றுக்கொள்வதற்காக இங்கு காத்திருக்கிறோம். அமர்ந்தவர்களாய் இந்த திருப்பலியில் பக்தியோடு பங்கேற்க அழைக்கப்படுகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியில் நமது ஊருக்காகவும் நமது ஊரில் உள்ள பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களின் நலன்களுக்காகவும் இன்றைய திருப்பலியில் நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேவையான இறை அருளை இந்த குழந்தை இயேசு வழங்க வேண்டும் என்றும், எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் அமைதியற்ற சூழ்நிலை இருக்கிறதோ அந்த அமைதியற்ற சூழ்நிலையெல்லாம் மாற்றி அவருடைய பெருமகிழ்ச்சி ஒவ்வொரு குடும்பத்திலும் நிறைவாக உணரப்பட வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த திருப்பலி வாயிலாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இன்றைய திருப்பலியில் கலந்து கொண்டிருக்கின்ற நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் கருத்துகளுக்காகவும் செபிப்போம். குறிப்பாக நம்முடைய ஆலயத்தில் மிக அருமையான விதத்தில் இந்த கிறிஸ்மஸ் சமயம் மட்டுமல்ல, மற்ற எல்லா தருணங்களிலும் ஈடுபாட்டோடு உழைத்து இந்த விழா நல்ல முறையில் நடைபெற பல்வேறு அலங்காரங்கள், பல்வேறு விதத்திலே குடில் அமைப்பு செய்தவர்கள் மற்றும் இது கிறிஸ்மஸ் கொண்டாட்ட நிகழ்வுகள், கிறிஸ்மஸ் கேரல் இவைகளெல்லாம் பங்கேற்று நம் ஒவ்வொருடைய உள்ளத்தையும் தயார் செய்த ஒவ்வொரு நபருக்காகவும் இந்த நேரத்தில் அவர்களுடைய நலன்களுக்காகவும் இத்திருப்பலியிலே செபிப்போம். அவர்கள் எடுத்த உடனிருந்த ஒவ்வொரு தருணங்களிலும் கடவுளுடைய அன்பை பிரதிபலித்து வாழ்ந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த தருணங்களுக்காக இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். மேலும் இன்றைய திருப்பலியில் யார் யாரெல்லாம் நம்முடைய உதவியை நாடி இருக்கிறார்களோ அல்லது உதவியில் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த இயேசு குழந்தை வழியாக எல்லா ஆசீர்வாதங்களும் கிடைக்க வேண்டுமாய் இத்திருப்பலியில நாம் ஒருங்கிணைந்து செபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியுடன் கொண்டாடும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னிகையான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே
கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்பொழுது இங்கே பீடத்தில் வைக்கப்பட்டிருக்கின்ற நம்முடைய இயேசு குழந்தையை நாம் இப்பொழுது ஆசிர்வதித்து அர்ச்சித்து புனிதப்படுத்துகிறோம். பிற்பாடு இயேசு குழந்தையினுடைய ஆசிர்வாதத்தை பெற்ற பிற்பாடு அருட்தந்தையர்கள் மெதுவாக நம்முடைய நடு சாலையில் குழந்தையை ஏந்தி குடிலுக்கு எடுத்து செல்வார்கள். அந்த நடுவில் நிற்கிறவங்க தயவு செய்து வழிவிட்டு நிற்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம் புனிதர்களின் உருவத்தை படத்திலோ சுரூபத்திலோ வடித்து அவற்றை ஊன கண்களினால் நோக்கும் தோறும் எங்கள் ஞான கண்களினால் அவர்களுடைய செயல்களையும் புனிதத்தையும் தியானிக்க அருளினீரே. இதோ கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை அடையாளப்படுத்துகின்ற இயேசு குழந்தை பிறப்பு சுரூபத்தையும் கோவிலுக்கு வெளியே அமைக்கப்பட்டிருக்கின்ற குடிலையும் புனிதப்படுத்த உம்மை இறைஞ்சு மன்றாடுகிறோம். இந்த இயேசு குழந்தை சுரூபத்தை பக்தியோடு பயன்படுத்தி மகிமைப்படுத்தும் அனைவருக்கும் இவ்வாழ்வில் உம் அருளை பெற்று மறுவாழ்வில் முடிவில்லா மகிமையடைய செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியார் இந்த சுரூபங்களை ஆசிர்வதித்து அர்ச்சித்து புனிதப்படுத்தி அருள் வரங்களை இவர்கள் வழியாக பெற்றுக்கொள்ள செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். பக்கம் வீற்றிருப்ப
திருவாசகம். ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். அதிகாரம் இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவசனங்கள் 2-4 முடிய 6-7 வரை. காரில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பல்கி பெருக செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மீதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சியுறுவது போல் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும் பொழுது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிதியான் நாட்டிற்கு செய்தது போல் அவர்களுக்கு சுமையாகியிருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோலை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண்மகன் நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றும் உள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும் அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலைபெறாது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ச நிசக சகம பாமக கமப கரிச ச நிசக சகம பாமக கமப கரிச நீ தனிதவம பசனி சனிதப நீ தனிதவம பசனி சனிதப. இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார்.
நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். இரண்டாம் வாசக முன்னுரை. விஞ்ஞான உலகில் மெய்ஞானமாகிய இறைவனை பற்றி கொண்டு தீய நாட்டங்களை மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இவ்வுலகில் வாழ்ந்து ஒவ்வொரு நாளும் நற்செயல்கள் செய்வதில் வளர்ந்து நம்பிக்கை வாழ்வில் அனுதினமும் நடந்து கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை கண்டு மகிழ்வோடு வாழ அழைக்கும் இரண்டாம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். மனிதர் அனைவருக்கும் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 11-14 முடிய. மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறை பற்றின்மையையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறை பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நம் பெருமைமிக்க கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது. அவர் நம்மை எல்லா நெறிக்கேடுகளில் இருந்து மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பெருமகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கின்றேன். ஆண்டவர் மெசியா மீட்பர் நமக்காக பிறந்துள்ளார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2 இறைவசனங்கள் 1 முதல் 14 முடிய. அக்காலத்தில் அகஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிரியா நாட்டில் குரேனியூ என்பவர் ஆளுநராய் இருந்த பொழுது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கெடுக்கப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊர்களுக்கு சென்றார்கள். தாவீதின் வழிமரபினரான யோசேப்பும் தமக்கு மனம் ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்தலகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றனர். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்தபொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. மரியா தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் புதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினர். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி
இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபொழுது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று ஆண்டவராகிய மெஸ்ஸியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கின்றார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்திருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே வானக தூதர் பேரணி அந்த தூதர்களுடன் சேர்ந்து, உன்னகத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, முதலில் உங்கள் அனைவருக்கும் என் சார்பாகவும் நம்முடைய அருட்தந்தை சார்பாகவும் அருட்கண்ணியர்கள் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். We wish you a happy Christmas. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாள் நம் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சிக்குரிய நாள். இந்த நாளில் நாம் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவிற்கு வந்திருக்கிறோம் இல்லையா? வந்துக்கிறீங்களா? ஒரு சில பேர் வீட்டிலேயே ஞாபகம் இருக்கும். திருப்பலியில் பங்கேற்க வந்திருக்கிறோம். குடிலில் அமைக்கப்பட்டிருக்கின்ற குழந்தை இயேசுவை பார்க்க வந்திருக்கிறோம் இல்லையா? பார்த்துட்டு என்ன செய்ய போறோம்? பார்த்துட்டு தொட்டு கும்பிட்டு போறோம். ஃபாதர், அது பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டேன். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இங்கே வந்த நிகழ்வை நான் ஒரு வரலாற்று நிகழ்வோடு ஒப்பிட்டு சொல்லுகிறேன். ஜூலியஸ் சீசர் துருக்கி தேசத்தை வென்றவிட்ட பிற்பாடு லத்தீனில் ஒரு ஒரு வார்த்தை இருக்கிறது, 3 வார்த்தைகள்: வேணி, வீதி, வீச்சு. வேணி, வீதி, வீச்சு. இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன என்றால், இங்கிலீஷில் சொல்லுவோம், ஐ கேம், ஐ saw, ஐ conquered. தமிழில் அழகாக சொல்லணும்னா, அவர் சென்றார், கண்டார், வென்றார் அப்படின்னு அழகாக சொல்ல. அவர் சென்றார், அந்த துருக்கி தேசத்தை பார்த்தார், என்னாச்சு? அதை வென்றார். இதுதான் ஜூலியஸ் சீசருடைய வெற்றியையும் அவனுடைய திறமையையும் வீரத்தையும் விளக்குகின்ற ஒரு சிறப்பான 3 வார்த்தைகள். இங்கே மகிழ்ச்சி ஊட்டும் நற்செய்தி, ஆண்டவர் இயேசு பிறந்திருக்கிறார் என்ற இந்த எல்லா மக்களுக்குமான மகிழ்ச்சி ஊட்டும் நற்செய்தியை வானதூதர் இடையர்களுக்கு கொடுக்கிறார். தாவீதின் ஊரில் பெத்லகேமில் ஆண்டவராகிய மெசியா பிறந்திருக்கிறார் என்ற செய்தி சொன்ன உடனே அவர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க? சென்றார்கள், இயேசுவை கண்டார்கள். கண்ட பிற்பாடு நம்பிக்கையோடு திரும்பி வந்தார்கள். சென்றார், கண்டார், நம்பினார். இன்னைக்கு நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? கோயிலுக்கு வந்திருக்கிறீர்கள். இங்கே இயேசு குழந்தையை பார்க்கிறீர்கள். பார்த்துவிட்டு என்ன பண்ணணும்? நம்பிக்கையோடு திரும்பி செல்லணும். அவநம்பிக்கையோடு போகக்கூடாது. இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா இயேசுவை குறித்த நிகழ்வு நமக்கு சொல்லுவதெல்லாம் இதே செய்தியை தான். இயேசுவினுடைய வாழ்வில் எல்லா செய்தியையும் பார்க்கின்ற பொழுது இன்ற 3 வார்த்தையில் நாம் அதை முழுவதுமாக அதை சிறப்பான விதத்தில் புரிந்து கொள்ள முடியும். இந்த இயேசு கிறிஸ்து பிறப்பு விழாவில் குடியில் யார் யாரெல்லாம் சந்தித்திருக்கிறார்கள்? இடையர்கள் சந்தித்தார்கள் இல்லையா? இடையர்கள் வந்தார்கள், பார்த்தார்கள், நம்பிக்கையோடு சென்றார்கள். ஞானிகள், 3 ஞானிகள், அவர்கள் நட்சத்திரத்தினுடைய ஒளியில் அவர்கள் வந்தார்கள். யாரை பார்த்தார்கள்?
இயேசு குழந்தையை பார்த்தார்கள், வணங்கினார்கள், மீண்டும் நம்பிக்கையோடு அவர்கள் திரும்பி சென்றார்கள். இது இயேசு கிறிஸ்து பிறப்பு விழாவை ஒட்டிய நிகழ்ச்சி. அடுத்தது இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் நிகழ்ச்சி. அங்கே போறோம். கல்லறை தோட்டம் இருக்கிறது. மகதலா மரியா கல்லறையை விட்டு அங்கே திருத்தூதர்களிடம் போகிறார். இயேசுவை காணும், அவரை காணவில்லை என்று சொன்ன பொழுது பேதுருவும் அன்பு சீடரும் ஓடி வருகிறார்கள். அப்போ யோவான் மிக அருமையாக நற்செய்தியில் ஏறுவார். அவர்கள் சென்றார்கள், கண்டார்கள், வெறுமையான கல்லறையை பார்த்து நம்பிக்கையோடு திரும்பி வந்தார்கள், ஆண்டவர் உயிர்த்து விட்டார் என்று. பிரியமானவர்களே, இதுதான் இயேசுவினுடைய பிறப்பு விழாவிற்கும் இயேசுவினுடைய உயிர்ப்பு பெருவிழாவுக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை. இந்த ஒற்றுமையை தான் லூக்கா நற்செய்தியாளர் மிக சிறப்பாக இன்றைய நற்செய்தியில் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரும் மகிழ்ச்சி ஊட்டும் நற்செய்தியாக கொடுக்கிறார். இயேசுவினுடைய பிறப்பு என்பது ஒரு சாதாரண பிறப்பல்ல. அது காலம் காலமாய் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பிறப்பு. மனிதனை மீட்க கடவுள் தேர்ந்தெடுத்த ஒரு மாபெரும் வழி. எத்தனையோ வழிகளை தந்தை கடவுள் தேர்ந்தெடுத்தார். அரசர்களை உருவாக்கினார், நீதிபதிகளை உருவாக்கினார், இறைவாக்கினர்களை தேர்ந்தெடுத்து அனுப்பினார். எத்தனையோ மனிதர்களை, இந்த மனித குலத்தை பாவத்திலிருந்து மீட்டெடுக்க கடவுள் மிக சிறப்பான ஒரு திட்டத்தை எல்லாம் வகுத்து கொண்டிருந்தார். ஆனால் அதை எல்லாவற்றையும் விட கடவுள் கடைசியாக தேர்ந்தெடுத்த ஒரு திட்டம், ஒரு மாபெரும் திட்டம் எது என்று கேட்டால் அது இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நமக்கு முன்னிறுத்துகிறது. இயேசுவின் பிறப்பு தான் கடவுளால், தந்தை கடவுளால் மனிதர்களை பாவத்திலிருந்து மீட்டெடுக்கின்ற ஒரு மாபெரும் இறை திட்டம். அந்த இறை திட்டத்தினுடைய உச்சக்கட்ட விழாவை தான் இன்றைக்கு நாம் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவாக கொண்டாடுகிறோம். The feast of Christmas is a long standing realization என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம். என்ன ரியலைசேஷன்? பிரியமானவர்களே, மனிதன் என்றைக்கு பாவம் செய்தானோ அன்றைக்கே கடவுள் திட்டமிட்டார் இவனை மீட்டெடுக்க வேண்டும் என்பதுதான். அந்த ஆதி மனிதனுடைய பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுப்பதற்காக தன்னையே, தன் மகனையே உலகிற்கு கையளிக்க கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் என்ற மாபெரும் செய்தியை இன்றைய விழா நமக்கு வெளிப்படுத்துகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதை எவ்வாறு புரிந்து கொள்வது? இந்த உலகில் பல மதங்கள் நமக்கு போதிக்கின்றன. இந்த உலகில் எவ்வளவு தீமை பெறுகிறதோ அந்த தீமையை முடிவுக்கு கொண்டு வர யாராவது ஒருவர் வருவார். அவருக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க? அவதாரம் சொல்லுவாங்க. கடவுள் அவதாரம் எடுக்கிறார். கடவுள் அவதாரம் எடுத்து தீமையை வேறறுக்கின்ற நிகழ்வுகளை பல இடங்களில், பல மதங்களில் நாம் வாசிக்கின்றோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு ஒரு அவதாரம் இல்ல. ஆங்கிலத்தில் சொல்லுவது என்றால் இட் இஸ் an incarnation. கடவுள் நிலையில் விளங்கிய அவர் அந்த நிலையிலிருந்து அவர் தன்னை விடுவித்து அதிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டு மனிதனாக பிறந்தார் என்ற மாபெரும் செய்தியை இன்றைய கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நமக்கு கூறிக்கொண்டே இருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அவதாரங்களை எல்லாம் நாம் பார்த்திருப்போம். இதையெல்லாம் ஏதாவது புராணத்திலோ ஏதாவது இதிகாசத்திலோ நடந்ததாகத்தான் சொல்லியிருப்பார்கள். ஆனால் அதெல்லாம் வரலாற்றில் நடைபெற்றதா என்று கேட்டால் நிச்சயமாக இருக்காது. அதற்கென்று ஏதாவது ஒரு வரலாறு இருக்கிறதா என்று கேட்டால் அந்த புராணங்கள், இதிகாசங்கள் இதையெல்லாம் பல நேரங்களில் நமக்கு சொல்லப்பட்ட கதைகளாகவே இருக்கின்றன. ஆனால் இயேசுவினுடைய இந்த இன்கார்னேஷன், மனு உரு ஆன இந்த சிறப்பான நிகழ்வு வரலாற்றில் நடைபெற்ற நிகழ்வு. இதை யாராலும் மாற்றி அமைக்கவும் முடியாது, இருட்டடிப்பு செய்யவும் முடியாது, இதை யாரும் ஒழித்து கட்டவும் முடியாது. இயேசுவினுடைய பிறப்பு இந்த வரலாற்றில் நிகழ்ந்த நிகழ்வு. அதனால்தான் இந்த வரலாறு இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று கிபி, இன்னொன்று கிமு.
கிமு கிபி என்று கொடுப்பதற்கான காரணம் கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறப்பதற்கு பின். ஏனென்றால் வரலாற்று நாயகன் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு இந்த உலக வரலாற்றில் அது பதிவேற்றம் செய்யப்பட்டது. என்னைக்கு பிறந்தார், எப்போ பிறந்தார், எந்த நேரத்தில் பிறந்தார் என்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து யாராவது கேட்டால், இதோ இன்னைக்கு நற்செய்தியில் வாசிக்கிறோம், அக்காலத்தில், எந்த காலத்தில், அகுஸ்து சீசர் பேரரசராக இருந்த காலத்தில், மக்கள் தொகை கணக்கெடுக்கப்பட்ட நேரத்தில், அப்பொழுது ஆளுநர் குரோனியு இருந்த பொழுது, சிரியாவினுடைய ஆளுநர் குரோனியு அங்கே ஆளுநராக இருந்த பொழுது இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று நாம் சொல்ல முடியும். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு 80 வயசு, 75, 80 வயசு, 90 வயசு உள்ளவங்கள்ட்ட போய் நீங்க கேட்டு பாருங்க, உங்களுடைய பிறந்த நாள் என்ன அப்படின்னு கேட்டு பாருங்க. அவங்களுக்கு தெரியுமா? டேட் ஆஃப் பர்த் தெரியுமா? தெரியாது. நம்முடைய ரிஜிஸ்டர்கள் கூட பார்க்குறோம், 50, 60 வருஷத்துக்கு முன்னாடி ஞானஸ்தானம் கொடுத்தவங்களுக்கெல்லாம் டேட் ஆஃப் பர்த்தே இருக்காது. எப்போ டேட் ஆஃப் பர்த் எப்படி எழுதியிருப்பாங்கன்னா, பேப்டிசம் டேட் இருக்கும், பிஃபோர் 5 days, பிஃபோர் 30 days. ஞானஸ்தானம் பெறுவதற்கு முன்னால் ஒரு 20 நாளைக்கு முன்னாடி பிறந்தாங்க, ஞானஸ்தானம் பெறுவதற்கு முன்னால் 50 நாளைக்கு முன்னாடி பிறந்தாங்க அப்படின்னு தான் ஒரு சில ரிஜிஸ்டர் இருப்பதை பார்க்கும். அப்போ இந்த காலகட்டத்தில் கூட அந்த செய்தி தெரியாது. பிறந்த நாளை நாம் கொண்டாடுவது பல நேரங்களில் நமக்கு ஒரு ஆச்சரியமூட்டிய விஷயமாக கூட இருக்கலாம். இன்னொன்று, ஒரு சில பேர் கேட்டு பாருங்க, இந்த அம்மா எப்போ பிறந்தாங்க, இல்லை இந்த தாத்தா எப்போ பிறந்தாருன்னு கேட்டால் சொல்லுவாங்க, இந்த குறும்பகரத்தில் அந்திரேயர் கோயில் இருக்குது, அந்த காலத்தில் இந்த நாளில் கொடி ஏற்றுவாங்க, அந்த கொடிக்கு அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு பிறந்தார் அப்படின்வாங்க. திருவிழா நேரத்தில் கொடியேற்றத்தை வச்சு கணக்கு பார்த்து 10 நாள் கழிச்சு பிறந்தார் அப்படின்னு சொல்லுகின்ற செய்தி எல்லாம் இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த பிறப்பு என்பது எப்பொழுது நடைபெற்றது, எங்கு நடைபெற்றது, யாருடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்றது என்பதை மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. ஆகவே நாம் வழிபடுகின்ற கடவுள் ஏதோ புராணத்தில் வருகின்ற கடவுள் அல்ல, இதிகாசத்தில் படுகின்ற கடவுள் அல்ல, அல்லது கட்டுக்கதைகளால் நிரப்பப்பட்ட கடவுள் அல்ல. நம்மிடையே பிறந்து வாழ்ந்து வளர்ந்து நமக்காக பாடுபட்டு நம்முடைய வாழ்வில் இணைந்திருக்கின்ற இயேசுவை கொண்டாடுகின்ற அந்த கடவுளை தான் நாம் இன்றைக்கு வழிபட்டு கொண்டிருக்கிறோம். அத்தகைய ஒரு மாபெரும் விழாவை தான் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த செய்தியை அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். ஒரு சில நேரங்களில் நமக்கு டவுட் வரும், ஏன் கடவுள் மனிதர்களை மீட்க அவர் தன்னுடைய மகனை பிறக்க வைக்க வேண்டும்? அவர் ஒரு கட்டளை இட்டா போதாதா? எல்லாருடைய பாவம் ஒழிஞ்சு போயிடாதா? எல்லாரும் மீட்கப்பட மாட்டாங்களா? ஏன் கடவுள் தன்னுடைய மகனை பிறக்க வைக்க வேண்டும்? அந்த மகன் வழியாக இப்படிப்பட்ட ஒரு மீட்பு திட்டத்தை ஏன் கொடுக்க வேண்டும்? கடவுள் ஏன் இவ்வளவு ஒரு மிகப்பெரிய தியாகத்தை செய்ய வேண்டும் என்றெல்லாம் கேட்கின்ற கேள்வி இருக்கிறது. ஒரு இன்சிடென்ட், அக்பர் நம்ம நாட்டில் ஆட்சி செய்த ஒரு மாமன்னன் அக்பர், அவருடைய அவையில் இருந்த பீர்பால், இவர் இருவரும் 2 பேரும் பேசிக்கிறாங்க. இந்த அக்பருடைய வரலாறை படித்தால் தெரியும், முஸ்லீமும் இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர், ஆனால் எல்லாரையும் இந்தியாவில் ஒருங்கிணைக்க வேண்டும், ஒரு மதத்தையே உருவாக்கணும்னு நினைச்சவர். அதுக்கு மதத்துக்கு பேர் தான் தீன் இலாஹி. டீச்சர்ஸ்க்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? தீன் இலாஹி என்ற ஒரு புதிய மதத்தை தோற்றுவிக்க வேண்டும் என்று நினைச்சவர். ஏன்னா ரொம்ப சிந்திப்பார். அவருக்கு ஒரு நாள் டவுட், ஏன் இந்த கடவுள் இந்த மனுஷனை மீட்க அவராகவே வர வேண்டும், அவருடைய பிள்ளைய அனுப்ப வேண்டும்? இதுதான் அவருக்கு டவுட். ஒரு நாள் 2 பேரும் மாலை வேளையில் பேசிக்கொள்கிறார்கள், அக்பரும் பீர்பால். ஏன் பீர்பால், கடவுள் மனிதர்களை மீட்க ஏன் அவர் மனிதனாக இந்த உலகில பிறக்க வேண்டும்? இதுக்கு அவருக்கு பதில் சொல்றதுக்கு முடியல. என்ன பண்றார், அவங்க மனைவி அக்பருடைய மனைவி கையில் குழந்தையோடு வருகிறார். இந்த குழந்தையை கொஞ்சம் பிடிச்சிக்குங்க, எனக்கு வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அக்பர் கையில் அவருடைய குழந்தையை கொடுத்து விட்டு போகிறார். இந்த அக்பரும் பீர்பாலும் பேசிக்கொண்டே ஆற்றங்கரையில் உள்ள படகில் பயணிக்கிறார்கள். மாலை வேளையில் படகில் 2 பேர் உட்காந்துக்கிறாங்க. படகோட்டி படகை செலுத்தி கொண்டிருக்கிறான். இவர்கள் இருவரும் பயணித்து கொண்டிருக்கிறார்கள், பேசிக்கொண்டே செல்கிறார்.
திடீரென்று அக்பருடைய கையில் இருந்த அவருடைய குழந்தை அப்படியே துள்ளி எம்பி குதிச்சு இங்க ஊந்துருச்சு, ஆத்துல ஊந்துருச்சு தண்ணியில. உடனே அக்பர் என்ன பண்ணார், எதுவும் யோசிக்கல, பிள்ளை விழுந்த உடனே டப்புன்னு அவரு குதிச்சு பிள்ளைய அப்படியே டக்குன்னு தூக்கிட்டார். ஒரு 2-3 நிமிஷம் வச்சா குழந்தை என்ன ஆயிடும், செத்து போயிடுவாங்க இல்லையா. ஆனா டக்குன்னு விழுந்து பிள்ளையை காப்பாத்திட்டார். காப்பாத்தி படகு மேல வந்த உடனே பீர்பால் சொல்லுகிறார், இப்போது புரிஞ்சுக்கினா உங்க கேள்விக்கு பதில் புரிந்து கொண்டீர்களா என்று கேட்டார். என்ன சொல்றேன், நீங்கள் ஒரு அரசன், உங்களுடைய குழந்தை அவன் ஒரு இளவரசன், அவன் துள்ளி குதித்து ஆற்றில் விழுந்து விட்டான். நீங்க நினைச்சிருந்தா படகோட்டி குதிச்சு என் குழந்தையை காப்பாத்த அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அல்ல பீர்பால் நீ என்ன சும்மா உக்காந்துக்கிற, நீ என் குழந்தையை காப்பாத்துன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா எங்களை யாருமே நீங்க கேட்கல. உங்க குழந்தை விழுந்த உடனே டக்குனு நீங்க தண்ணியில குதிச்சு அந்த குழந்தையை மீட்டெடுத்தீர்கள் அல்லவா. அதே போலதான் கடவுள் தன்னுடைய பிள்ளைகள் தவறி விழுகின்ற பொழுது, அவர்கள் பாவத்தினால் விழுகின்ற பொழுது கடவுளே இறங்கி குதித்து அவர்களை காப்பாற்றுகிறார். அத்தகைய மாபெரும் பெருவிழாவை தான் கிறிஸ்மஸ் பெருவிழாவாக இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பிரியமானவர், இந்த கிறிஸ்மஸ் பெருவிழா பெருமகிழ்ச்சி என்பது நம்முடைய வாழ்வில் பல உண்மைகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இயேசுவினுடைய பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சியும் இயேசுவினுடைய இறுதிக்கட்ட வாழ்வினுடைய நிகழ்வும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்ததாக இருப்பதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இயேசு எங்க பிறந்தார்? பெத்லகேம். இந்த பெத்லகேமுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு அம்சத்தை இயேசு பிறப்பின் வழியாகத்தான் நாம் பெற்றுக்கொள்கிறோம். மீகா தன்னுடைய புத்தகத்தில் மிக அருமையாக சொல்லுகிறார். 5ஆம் அதிகாரம் 2வது இறைவார்த்தை சொல்லுகிறது, யூதா நாட்டு பெத்லகேமே, நீ யூதாவின் ஆட்சி மையங்களில் சிறியதே இல்லை. உன்னை ஆயரென ஆளப்போகிறவர் இதோ உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று சொல்கிறார். ஏறக்குறைய 760 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்ன உரைக்கப்பட்ட அந்த இறை வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் போது பிறப்பின் பொழுது பெத்லகேம் அங்கே சிறப்பான விதத்தில் வெளிப்படுத்துகிறது. இங்க இந்த வரலாற்று நிகழ்வெல்லாம் சொல்லணும்னா இன்னும் மணிக்கணக்காக உட்காந்து பேசலாம். ஆனால் சில விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த மக்கள் தொகை கணக்கெடுக்கப்பட்டது? ஏன் இந்த மக்கள் தொகை கணக்கெடுக்கப்பட்டது? மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது ரோமை அரசாங்கம் நடத்திய ஒரு செயல். இது 14 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த ரோமை அரசாங்கம் மக்கள் தொகை கணக்கெடுப்பாங்க. எதுக்காக கணக்கெடுக்கிறானுங்க அப்படின்னா 2 விஷயத்துக்காக கணக்கெடுக்கிறாங்க. ஒன்று, எல்லா மக்கள் தொகையும் கணக்கெடுத்து எல்லா தலைக்கட்டுக்கும் என்னது வரி போடணும். அவனுங்களுக்கு முக்கியமானது வரி வசூலிப்பு. இன்னைக்கு இருக்கிற கவர்மெண்ட் இருக்குது இல்லையா, இன்னைக்கு இருக்கின்ற அரசாங்கம் இருக்குது இல்லையா, நமக்கு என்னென்ன வரி போடணுமோ அதெல்லாம் போட்டு நம்மளை பிடிச்சி எல்லா வரியும் இழுத்து வச்சுக்குது. ஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, என்னென்னமோ சொல்கிறான், வேட்டு கிட்டு அப்படி இப்படின்னு போட்டு வரியா கலெக்ட் பண்ணி வரியிலேயே ஏகப்பட்ட லட்சம் கோடி கணக்கில் இன்னைக்கு வருமானத்தை அரசாங்கம் ஈட்டுகிறது. அந்த காலத்தில் இருந்த ரோமை அரசாங்கமும் மக்கள் தொகை கணக்கெடுப்பதற்கான அந்த காரணம் அவர்கள் தலைக்கட்டு வரி விதிப்பதற்காக மக்கள் தொகை கணக்கெடுத்திருக்காங்க. 2வது ரீசன் ராணுவத்திற்கு ஆள் சேர்ப்பதற்காக. ஏனென்றால் ரோமை சாம்ராஜ்யம் என்பது இந்த உலகத்தில் அவன் 3/4 பகுதியை பிடித்து வைத்திருந்தான். 3/4 பகுதியையும் ஆட்சி செய்ய வேண்டும். இராணுவத்தை அவன் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். இராணுவத்திற்கு ஆள் எடுப்பதற்காக இந்த மக்கள் தொகை கணக்கு. நம்ம மிலிட்ரியில் சர்வீஸ்லாம் போனவங்களுக்கெல்லாம் தெரியும். 15 ஒரு மிலிட்ரி சர்வீஸ்னாக்கா 15 ஆண்டுகள். ஒரு ஆர்மியில் இருந்தாக்கா 15 ஆண்டுகள் தான் அந்த சர்வீஸ். இன்னைக்கு கூட இந்தியாவில் அந்த ரூல்ஸ் இருக்கு. அது ரோமை அரசாங்கத்தில் 14 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இராணுவத்திற்கு ஆளை மாத்திட்டே இருப்பான். வயசானவங்களாம் துப்பாக்கி பிடிச்சோ கத்தி பிடிச்சோ சண்டை போட முடியாது. அதனால யாரெல்லாம் யங்ஸ்டராக இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் இராணுவத்தில் சேர்த்து எல்லா நாடுகளையும் வெற்றியாக கொண்டு வர வேண்டும். பாக்ஸ் இன் ரொமானே என்று ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், பீஸ் இன் ரோம். இந்த பீஸ் இன் ரோம் எப்படிப்பட்டது என்றால், பெரிய இராணுவத்தை வச்சு எங்க பிரச்சனை நடக்குதோ அங்கே எல்லாத்தையும் கட்டுப்படுத்துகின்ற ஒரு நிலைக்கு கொண்டு வரப்பட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த கணக்கெடுப்பிற்காக அவர்கள் பெத்லகேமுக்கு போறார்கள். நாசரேத்திலிருந்து பெத்லகேமுக்கு போறார்கள். அப்படி என்றால் இந்த பெத்லகேம்
எப்படி முக்கியத்துவம் பெறுகிறது என்பதை பாருங்கள். ஒரு கணக்கெடுப்பு சமயத்தில் இவர்கள் பெத்லகேமுக்கு போறார்கள். அங்கே குழந்தை பிறக்கிறது. இந்த பெத்லகேம் என்ற ஊரினுடைய அர்த்தம் என்ன என்று கேட்டால் ஹீப்ருல மிக அருமையாக வாசிக்கிறோம். பெத் லெஹம் என்று சொல்லுகிறோம். பெத் என்றால் ஹவுஸ், வீடு. லெஹம் என்றால் பிரெட், ஹவுஸ் ஆஃப் பிரெட். இந்த பெத்லகேம் அப்பத்தின் வீடு என்று சொல்லப்படுகிறது. இந்த அப்பத்தின் வீட்டில் அவர் எங்கே பிறக்கிறார்? தயவுசெய்து சொல்லுங்க, எங்கே பிறக்கிறார்? கெஞ்சு கூத்தாடுறதா இருக்குது. நம்ம சொல்றதை கேட்குறாங்களா இல்லை அமைதியா இருக்கிறாங்களான்னு தெரியல. மாட்டு தொழுவத்தில் பிறக்கிறார் இல்லையா? மாட்டு தொழுவத்தில், பெத்லகேம்ல அப்பத்தின் வீட்டில் மாட்டு தொழுவத்தில் பிறக்கிறார். அடுத்தது அவர் எங்கே கிடத்தப்பட்டிருக்கிறார்? தீவன தொட்டியில். தீவன தொட்டி எதுக்கு பயன்படுகிறது? சத்தமா சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து. மாடு வச்சு வேடிக்கை பார்க்கறதுக்கா? மாடு சாப்பிட்றதுக்கு தீவன தொட்டி கொடுக்கப்படுகிறது. இயேசு அந்த தீவன தொட்டியின் மீது கிடத்தப்படுகிறார். அப்பத்தின் வீட்டில், மாட்டு தொழுவத்தில், தீவன தொட்டியில் அவர் உணவாக கொடுக்கப்படுகிறார் இயேசு. இதுதான் இந்த கான்செப்ட். இன்னைக்கு நாம இந்த திருப்பலிக்கு வந்திருக்கிறோம். திருப்பலியில நாம என்ன வாங்க போகிறோம்? என்ன உண்ண போகிறோம்? அப்பமா உண்ண போறோம். இயேசுவை உண்ண போகிறோம். அப்பத்தின் வடிவில் இருக்கின்ற இயேசுவை நாம் உண்ண போகிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சியில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, இயேசு இந்த உலகில் உணவாக பிறந்திருக்கிறார். இன்றைக்கு அதே உணவைத்தான் ஆண்டவர் இயேசு எங்கே ராவுணவின் போது சொல்லுகிறார். அப்பத்தையும் எடுத்து, கையில் இருந்த கிண்ணத்தையும் எடுத்து, இதோ என் உடல், இதோ என் ரத்தம், இதை உண்ணுங்கள், இது உங்களுக்காக நிலைநிறுத்தப்பட்ட என்னுடைய என்னது உடல் என்று சொல்லுகிறார். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொல்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து பிறப்பில் அவர் கிடத்தப்பட்ட இந்த அப்பத்தின் வீட்டில் அவர் உணவாக தீவன தொட்டியில் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய இராவுணவில் அவர் நம் ஒவ்வொருவருக்கும் அவருடைய உடலை நமக்கு உணவாக கொடுக்கிறார். இந்த கிறிஸ்துவினுடைய இந்த நிகழ்வை நாம் சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னும் சிறப்பாக இதை நாம் வாசிக்கின்ற பொழுது இயேசு நமக்கு உணவாக வந்திருக்கிறார், அது ஒரு மகிழ்ச்சி. இயேசு நம்மை மீட்க மீட்பராக வந்திருக்கிறார், அது ஒரு மகிழ்ச்சி. இயேசு நம்மை சிறப்பான விதத்தில் மீட்டெடுப்பதற்காக மட்டுமல்ல, தன்னுடைய நிலையை இழந்து வந்திருக்கிறார். வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் பேஷன் ஆஃப் ஜீசஸ்? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் படம் பார்த்துக்கிறீங்களா? பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் படம், பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் படம் பார்த்துருக்கீங்களா? இயேசுவை போட்டு அடிக்கிற, சிலுவையில் அடிக்கிற காட்சி நடக்கின்ற ஒரு படம் பார்த்துருப்பீங்க. இயேசுவை சிலுவையில் அடிக்கிற காட்சி, அதுதான் சொல்லுவாங்க பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் என்று சொல்லுவாங்க. எது இயேசுவுக்கு பேஷன், பிக், வெரி பிக் பேஷன் என்று கேட்டால் இன்கார்னேஷன் தான் நான் சொல்லுவேன். அது ஒரு இயேசுவுக்கு ஒரு மிகப்பெரிய துன்பம், ஆனால் மகிழ்ச்சி கலந்த ஒரு துன்பம். பிரியமானவர்களே, கடவுள் நிலையில் பல்வேறு விதத்தில் அங்கே எல்லா தூதர்களுடைய புகழ்ச்சியில் இருந்த அந்த நிலையை விட்டுவிட்டு ஒரு அடிமையின் கோலம் பூண்டு தன்னை ஒரு மனிதனாக பார்க்கிறார், மாறியிருக்கிறார் பாருங்க. அதை விட ஒரு இழப்பு இயேசுவுக்கு எதுவும் இல்லை. எதற்காக இழப்பு? நமக்கான ஒரு இழப்பாக இதை பார்க்கப்படுது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இதை நாம் உள்வாங்கிக் கொண்டால் இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நம் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் மீது உள்ள அர்த்தத்தை மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறது. மேலும் நாம் ஒரே ஒரு நிகழ்வோடு இதை நிறைவு செய்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் நாம் யாரை போல செயல்பட போகிறோம்? 2 விஷயம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஒன்று, நாம் அந்த சத்திர காவலாளியை போல நம்முடைய வாழ்க்கையை மாற்ற போகிறோமா, அல்லது இயேசுவை கொல்ல தேடிய ஏரோதுவை போல நாம் வாழ போகிறோமா, அல்லது வானதூதர் அறிவித்த பிற்பாடு செய்தியை உள்வாங்கிக் கொண்ட இடையர்கள் போல யதார்த்தமாக இயேசுவை வந்து சந்திக்க போகிறோமா, அல்லது விண்மீன் வழிகாட்டுதலை பயன்படுத்தி இயேசு எங்கோ பிறந்திருக்கிறார் என்று ஒரு மாபெரும் பயணத்தை துவங்கி எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாத ஒரு ஆபத்தான பயணத்தை துவங்கிய 3 ஞானிகளைப் போல நாம் இயேசுவை வந்து சந்தித்து நம்பிக்கையோடு திரும்பி செல்ல போகிறோமா? இது நம் ஒவ்வொருடைய கையிலும் இருக்கிறது.
அன்புக்குரியவர்களே, அதனால்தான் தொடக்கத்திலே சொன்னேன், நாம் வந்திருக்கிறோம், இயேசு குழந்தையை பார்த்திருக்கிறோம், ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். இதே நம்பிக்கையோடு நாம் சென்று வாழ்வோம். இறைவன் இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை ஒரு மகிழ்ச்சியின் நாளாக, மகிழ்ச்சியின் நிகழ்வாக நம் ஒவ்வொருடைய குடும்பத்திலும் மாற்றி அமைப்பார் என்ற நம்பிக்கையோடு ஜெபிப்போம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இம்மாபெரும் பெருவிழாவில் கடவுள் நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேல் என்று நாம் நம்பி விசுவசிக்கின்ற ஆண்டவர் இயேசுவின் மாபெரும் இத்திருப்பலியில் அவரோடு நாம் இணைந்திருக்கிறோம் என்ற நம்பிக்கையோடு நம் மன்றாட்டுகளை சமர்ப்பித்து ஜெபிப்போம். ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பிறகும் நீங்கள் பாட வேண்டியது, ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டு அருள் புரியும். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டு அருள் புரியும். மீட்பை வழங்க இறங்கி வந்த ஆண்டவரே, உமது மீட்பு பணியை இந்த அவனியில் செய்வதற்கு தங்களையே அர்ப்பணித்து கொண்ட திரு அவை தலைவர்களை ஆசீர்வதித்து அனைத்து நலன்களையும் கொடுத்து பணிவாழ்வில் உடன் பயணித்து தாயாக தந்தையாக இருந்து அவர்களை காத்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டு அருள் புரியும். அன்பை கொடுக்க அவனிக்கு வந்த ஆண்டவரே, கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடும் நாங்கள் அனைவரும் அளவில்லாத உமது அன்பை அனுதினமும் சுவைத்து அதை அனைவருக்கும் கொடுத்து நல்லுறவோடு வாழவும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டு அருள் புரியும். எம்மை தேடி வந்து மகிழ்ச்சியை கொடுத்த ஆண்டவரே, நாங்களும் இந்த நல்ல நாளில் ஏழைகள், அனாதைகள், சாலையோரத்தில் வாழும் நண்பர்கள், துப்புரவு பணியாளர்கள்
மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நோயாளிகள், முதியோர் இல்லத்தில் இருக்கும் மூத்தோர் அனைவரையும் தேடிச் சென்று எங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொடுக்க வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டு அருள் புரியும். எம் நம்பிக்கையாக பிறந்த ஆண்டவரே, இயேசு பிறந்த 2025ஆம் ஆண்டின் யூப்ளி விழாவை தொடங்கும் இந்த நாளிலே எம் திருத்தந்தை இந்த ஆண்டில் நம்பிக்கையின் திரு பயணிகளாக வாழ எமக்கு அழைப்பு விடுத்துள்ளதை அறிந்துள்ள நாங்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு வாழவும் உடன் வாழும் அனைவருக்கும் நம்பிக்கையின் தூதுவர்களாக செயல்படவும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டு அருள் புரியும். நாம் தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக மன்றாடுவோம். எங்கள் தாயும் தந்தையும் ஆன இறைவா, இதோ இன்றைய நாளில் நாங்கள் உணர்ந்து கொண்டது போல இயேசு கிறிஸ்து பிறப்பு விழா எங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் வழியாக மகிழ்ச்சி ஊட்டும் செய்தியாக மட்டுமல்ல, அவர் உடன் இருக்கிறார், எங்களோடு இருக்கிறார், எங்களுக்குள்ளும் இருக்கிறார் என்ற உணர்வில் நாங்கள் வாழ நம்பிக்கைக்குரிய வாழ்வாக விழாவாக நாங்கள் கொண்டாடுகின்றோம். இந்த உணர்வை எங்களுடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலும் உணர்ந்து அதன் வழியாக ஆண்டவர் இயேசுவின் அருள் வரங்களை நிறைவாக பெற்றுக்கொள்வோமாக. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். என்னை தரவா நான் உனக்கு இயேசு பாலகா. என்ன தருவே நான் உனக்கு சின்ன பாலகா. என்னை தரவா நான் உனக்கு இயேசு பாலகா. குடிலே மாளிகையாய் மானுட மீட்பே மனுருவாய். மசாரிகா பகாமபா. மாடனை குடிலே மாளிகையாய் மானுட மீட்பே மனுருவாய். மண்ணில் வந்தாய் மகிழ்வை தந்தாய் உள்ள மகிழ உறவு பெருக. என்னை தருகின்றே ஏற்றிடுவாய் காணிக்கையாய் மாற்றிடுவாய் பலிபொருளாய். ஏற்றிடுவாய் காணிக்கையாய் மாற்றிடுவாய் பலிபொருளாய். என்ன தருவே நான் உனக்கு சின்ன பாலகா. என்னை தரவா நான் உனக்கு இயேசு பாலகா. மாமணி மடியில் குழந்தையாய் மானுட மனதில் மழலையாய். மாமணி மடியில் குழந்தையாய்
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இன்றைய திருநாளின் காணிக்கை உமக்கு உகந்ததாய் அமைய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இப்புனிதமிக்க உறவு பரிமாற்றத்தின் வழியாக கிறிஸ்துவின் சாயலில் நாங்கள் காணப்படவும் எங்கள் இயல்பு அவரில் உம்மோடு இணையவும் அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் பேரொளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாக கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் எம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் திருப்பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். ஆண்டவர் திருப்பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது ஜெபிக்கப்படுகின்ற நற்கருணை மன்றாட்டு ரோமை நற்கருணை மன்றாட்டு. எல்லா புனிதர்களுடைய அருள்வரங்களும் இணைந்து இந்த ரோமை மன்றாட்டை ஜெபிக்கிறோம். ஆகவே இந்த சிறப்பான இந்த திருப்பலி மன்றாட்டில் பக்தியோடு பங்கேற்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
ஆகவே கனிவு மிக்க தந்தையே, இக்கொடைகளையும் இக்காணிக்கைகளையும் புனித மாசற்ற பழிப்பொருட்களையும் நீர் ஏற்று ஆசி வழங்கிட உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி மன்றாடுகிறோம். உம் புனித கத்தோலிக்க திரு அவைக்காக இவற்றை நாங்கள் முதலில் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உலகெங்கும் அதற்கு அமைதியும் பாதுகாப்பும் ஒற்றுமையும் அளித்து அதனை வழிநடத்தி அருளும். உமடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸுக்காகவும் எங்கள் பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்டுக்காகவும் திருத்தூதர் வழிவரும் உண்மையான கத்தோலிக்க நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவருக்காகவும் இக்காணிக்கைகளை ஒப்பு கொடுக்கிறோம். இங்கே கூடி உள்ள அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். உம்மீது இவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையையும் இறைப்பற்றையும் நீர் அறிவீர். இவர்களுக்காக நாங்கள் இவற்றை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இவர்களும் தமக்காகவும் தம் அவருக்காகவும் இப்புகழ்ச்சி பலியை உமக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள். தங்களுடைய ஆன்மாக்களின் மீட்புக்காகவும் தாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் நல்வாழ்வுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் என்றும் வாழ்பவரும் உயிருள்ளவரும் உண்மையுள்ளவருமான கடவுளாகி உமக்கு இவர்கள் தங்கள் பொருத்தனைகளை செய்கிறார்கள். உம்முடைய புனிதர் அனைவருடனும் உறவு கொண்டுள்ள நாங்கள் முதலாக இறைவனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் தாயும் என்றும் கன்னியுமான மாட்சிக்குரிய மரியாவையும் உம்முடைய புனிதர் அனைவருடனும் உறவு கொண்டுள்ள நாங்கள் கன்னிமை குன்றா புனித மரியா இவ்வுலகுக்கு மீட்பரை பெற்றுத்தந்த புனிதமிக்க இரவை கொண்டாடுகிறோம். முதலாக இறைவனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் தாயும் என்றும் கன்னியுமான மாட்சிக்குரிய மரியாவையும் திருத்தூதர்கள் மறைசாட்சியர் பேதுரு பவுல் அந்திரேயா யாக்கோப்பு யோவான் தோமா யாக்கோப்பு பிலிப்பு பார்த்தலமேயு மத்தேயு சீமோன் ததேயு லீனஸ் கிளிட்டஸ் கிளமந்த் சிக்ஸ்துஸ் கொர்னலியுஸ் சிப்ரியான் லாரன்ஸ் கிறிஸ்கோனுஸ் ஜான் பால் கோமாஸ் தாமியான் ஆகியோரையும் வணக்கத்துடன் நினைவு கூறுகின்றோம். இவர்களுடைய பேறுபயன்களாலும் வேண்டல்களாலும் நாங்கள் யாவற்றிலும் உமது உதவியை பெற்று காக்கப்படுமாறு அருள் புரியும். ஆகவே ஆண்டவரே, உம் ஊழியராகிய நாங்களும் உமது குடும்பம் முழுவதும் உமக்கு ஒப்புக்கொடுக்கும் இப்பலியை உளம் கனிந்து ஏற்றருள உம்மை வேண்டுகிறோம். எங்கள் வாழ்நாட்களில் உமது அமைதியை தந்தருளும். மேலும் நிலையான அழிவிலிருந்து எங்களை காத்து உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களின் திருக்கூட்டத்தில் நாங்கள் சேர்க்கப்பட கட்டளையிட்டருளும். இறைவா, இக்காணிக்கைகளை புனிதப்படுத்தி உமக்கு உரிமையுடையதாகவும் தகுதியுடையதாகவும் உமக்கு ஏற்புடையதாகவும் உகந்ததாகவும் இருக்க செய்தருளும். இவ்வாறு உம் அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவதாக. அவர் தாம் பாடுபடுவதற்கு முந்தின நாள் வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வான் நோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல இறைவனும் நம் தந்தையுமாகிய உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் எழில்மிகு இக்கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். வாழ்க வாழ்க இயேசு வாழ்க, வாழ்க இயேசு கிறிஸ்து வாழ்க, வாழ்க வாழ்க இயேசு வாழ்க, வாழ்க இயேசு கிறிஸ்து வாழ்க. ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்து பாடுகின்றோம். வாழ்க வாழ்க இயேசு வாழ்க, வாழ்க இயேசு கிறிஸ்து வாழ்க. ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்துவின் புனிதமிக்க பாடுகளையும் இறந்தோரிடமிருந்து அவர் உயிர் தெழுந்ததையும் இவரது மாட்சிக்கு உரிய விண்ணேற்றத்தையும் உம் ஊழியர்களும் உம் புனித மக்களும் ஆகிய நாங்கள் நினைவு கூறுகின்றோம். நீர் எங்களுக்கு வழங்கியுள்ள கொடைகளிலிருந்து நிலைவாழ்வு தரும் புனித அப்பத்தையும் முடிவில்லா மீட்பு அளிக்கும் திருக்கிண்ணத்தையும் தூய புனித மாசற்ற பலிபொருளாக மாண்புக்குரிய உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இவற்றை இரக்கத்துடனும் கனிவுடனும் கண்ணோக்கி அருளும். நீதிமானாகிய உம் ஊழியன் ஆபேலின் காணிக்கைகளையும் எங்கள் நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாமின் பலியையும் உம்முடைய தலைமை குரு மெல்கிசேதேக்கு உமக்கு அளித்த காணிக்கைகளையும் நீர் உளம் கனிந்து ஏற்றுக்கொண்டது போல் இவற்றையும் புனித பலியாகவும் மாசற்ற பலி பொருளாகவும் ஏற்றுக்கொள்ளும். எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய வானதூதர் தம் திரு கைகளால் இப்பலி பொருட்களை மாண்புக்குரிய உமது விண்ணக திருப்பீடத்திற்கு எடுத்து செல்ல வேண்டுமென உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். இத்திருப்பீடத்திலிருந்து உம்முடைய திருமகனின் புனிதமிக்க உடலையும் இரத்தத்தையும் பெறுகின்ற நாங்கள் அனைவரும் எல்லா விண்ணக ஆசியும் அருளையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள செய்தருளும். ஆண்டவரே, நம்பிக்கையின் அடையாளத்தோடு எங்களுக்கு முன் சென்று அமைதியில் துயில் கொள்ளும் உம் அடியார்களையும் நினைவு கூர்ந்தருளும். ஆண்டவரே, இவர்களுக்கு கிறிஸ்துவின் இலைப்பாரும் அனைவருக்கும் ஆறுதலும் ஒளியும் அமைதியும் நிறைந்த இடத்தை ஈந்திட வேண்டுமென இறைஞ்சி மன்றாடுகின்றோம். பாவிகளாகிய உம் அடியார்கள் நாங்களும் உமது பரிவிரக்கத்தை எதிர்நோக்கி இருக்கின்றோம். உம்முடைய திருத்தூதர்களும் மறை சாட்சிகளும் ஆகிய திருமுழுக்கு யோவான், ஸ்தேவான், மத்தியா, பர்னபா, இக்னேசியா, அலெக்சாந்தர், மாஸ்லேனியூ, பீட்டர், பெலிசிட், பெர்பெத்துவா, அகாதா, லூசி, ஆக்னஸ், செசிலியா, அகஸ்தினியா ஆகியோருடன் உம் புனிதர் அனைவருடனும் எங்களுக்கு பங்களித்தருளும். எங்கள் தகுதியை முன்னிட்டு அல்லது மாறாக உமது மிகுதியான மன்னிப்பினால் அப்புனிதர்களோடு நாங்கள் தோழமை கொள்ள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல
இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிட நருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்குகின்ற இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்குகின்ற இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்குகின்ற இறைவனின் செம்மறி எங்களுக்கு அமைதி தந்திடும். எங்களுக்கு அமைதி தந்திடும். எங்களுக்கு அமைதி தந்திடும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். பெத்லகேமில் அப்பத்தின் வீடு என்று அழைக்கப்படுகின்ற பெத்லகேமில் தீவன தொட்டியில் உணவாக பிறந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவரே.
இவரின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாம். பூவே சிங்கார பூவே உன்னை அள்ளி அணைப்பேனோ, பாலகா உன்னை அள்ளி அணைப்பேனா. சின்ன சின்ன பூவே சிங்கார பூவே உன்னை அள்ளி அணைப்பேனோ, பாலகா உன்னை அள்ளி அணைப்பேனா. கன்னிமரி கனியே கார்த்திகை விளக்கே உன்னை எண்ணி புகழ்வேனோ, என் உள்ளமெல்லாம் எண்ணி எண்ணி மகிழ்வேனோ. சின்ன சின்ன பூவே சிங்கார பூவே. தொட்டிலே வாழ வந்த கட்டி கரும்பை பட்டி தொட்டி எல்லாம் வீசுவது என்ன நியாயமோ, பட்டி தொட்டி எல்லாம் வீசுவது என்ன நியாயமோ. தொட்டிலே வாழ வந்த கட்டி கரும்பை பட்டி தொட்டி எல்லாம் வீசுவது என்ன நியாயமோ, பட்டி தொட்டி எல்லாம் வீசுவது என்ன நியாயமோ. பாலோடு தேன் வார்த்து பஞ்சனையில் வைக்காத என்ன நியாயமோ, என்ன நியாயமோ. பாலகா நீயே பார்த்தருள்வாய், கண் திறந்தெம்மை காத்தருள்வாய், காத்தருள்வாய். சின்ன சின்ன பூவே சிங்கார பூவே. பஞ்சம் பசி பட்டினியில் வாடும் ஏழைகள் கொஞ்சம் தஞ்சமென வாழ்ந்திடவா நீ பிறந்ததோ, கொஞ்சம் தஞ்சமேன வாழ்ந்திடவா நீ பிறந்ததோ. பஞ்சம் பசி பட்டினியில் வாடும் ஏழைகள் கொஞ்சம் தஞ்சமென வாழ்ந்திடவா நீ பிறந்ததோ, கொஞ்சம் தஞ்சமேன வாழ்ந்திடவா நீ பிறந்ததோ. மாடி வீடு கோடி தேடி வாழும் செல்வத் தம்மை எல்லாம் பகிர்ந்து கொள்ளவே, பகிர்ந்து கொள்ளவே. பாலகனியே பார்த்தருள்வாய், கண் திறந்தெம்மை காத்தருள்வாய், காத்தருள்வாய். சின்ன சின்ன பூவே சிங்கார பூவே உன்னை அள்ளி அணைப்பேனோ, பாலகா உன்னை அள்ளி அணைப்பேனா. கன்னிமரி கனியே கார்த்திகை விளக்கே உன்னை எண்ணி புகழ்வேனோ, என் உள்ளமெல்லாம் எண்ணி எண்ணி மகிழ்வேனோ. சின்ன சின்ன பூவே சிங்கார பூவே உன்னை அள்ளி அணைப்பேனோ, பாலகா உன்னை அள்ளி அணைப்பேனா. சின்ன சின்ன பூவே சிங்கார பூவே.
தன்னானான தன்னன தன்னானான வெள்ளிமணியே தாளேரோ கண்ணின் மணியே யாராரோ வெள்ளிமணியே தாளேரோ கண்ணின் மணியே யாராரோ பின் துறந்த வானவனே மண்ணில் வந்த மன்னவனே பின்துறந்த வானவனே மண்ணில் வந்த மன்னவனே குளிரும் பனியில் வெட்ட வெளி வெண்பனி போவே குளிரும் பனியில் வெட்டவெளி வெண்பனி பூவே வெள்ளிமணியே தாளேரோ கண்ணின் மணியே உலகம் மீட்படைய அரியணை இறங்கி வந்து அன்னை மரி திருமகனே தெல்லமது தீர்த்துணையே உலகம் மீட்படைய அரியணை இறங்கி வந்து அன்னை மரி திருமகனே தெல்லமுது தீர்த்துணையே செல்லமாய் மண்ணிலே பூந்தேகம் தவழ்வதென்ன செல்லமாய் என்னிலே நீ வாழ வருவதென்ன சேயாக துள்ளி அணைக்க கொஞ்சம் கொல்லம் கேட்குது இங்கே தாயாக அள்ளி அணைக்க வெந்தேகமும் தாவுது இங்கே வெள்ளிமணியே தாளேரோ கண்ணின் மணியே யாராரோ ஆராரிரோ ஆரிராரோ
தீவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். அன்பு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய அருட்தந்தை மற்றும் அருட்கண்ணியர்கள் அனைவரின் சார்பாக எனது மனமார்ந்த கிறிஸ்மஸ் பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். We wish you a happy Christmas. தேங்க்யூ. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மாபெரும் விழா, இந்த விழாவில் நாம் இணைந்து ஜெபித்திருக்கிறோம், கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். ஆகவே முதலிலே நாம் கடவுளுக்கு, நம்முடைய தந்தை கடவுளுக்கு, இயேசு ஆண்டவருக்கு, தூய ஆவியானவருக்கு நாம் நன்றி கூறுவோம். இந்த மாபெரும் விழாவில் பல்வேறு உதவிகளை, அவருடைய அருட்கரங்களை நாம் உணர்ந்திருக்கிறோம். ஆகவே கடவுளுக்கு நாம் நன்றியை கூறிக்கொள்கிறோம். அடுத்ததாக அன்புக்குரியவர்களே, நம்முடைய மண்ணின் மைந்தர், நம்முடைய பங்கின் குருவானவர் அருட்தந்தை அருண் டேவிட் அவர்கள் இந்த கிறிஸ்மஸ் விழா நாளில் நம்மோடு இருந்து மிக அருமையாக கீழ்நெடுங்காட்டில் திருப்பலி நிறைவேற்றி சிறப்பானதொரு மறையுரையை வழங்கினார். அதே போன்று உடனடியாக இங்கே வந்து கலந்து கொள்ளுங்கள் என்று முன்பே அழைப்பு கொடுத்திருந்தேன். அதே போல சரியான நேரத்தில் கலந்து கொண்டு இந்த திருப்பலியில் நமக்காக ஜெபித்திருக்கிறார். ஆகவே தந்தை அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் சிறப்பாக ஒரு பொன்னாடை அணிவித்து நாம் நன்றியை நம்முடைய பங்கின் சார்பாக மண்ணின் மைந்தருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இந்த விழா சிறப்புற அமைய உதவி செய்த அருட்சகோதரிகள், நம்முடைய பங்கினுடைய அருட்சகோதரிகள், நம்முடைய மதர் தலைமையிலான அருட்சகோதரிகள் பல்வேறு விதத்தில் அவர்கள் உதவியாக இருந்திருக்கிறார். காலையில் கூட அவர்கள் என்னை விஷ் பண்ணக்குள்ள, நேற்று காலையில் விஷ் பண்ணக்குள்ள சொன்னேன், தேர் ஒர்க் இஸ் வெரி அமேசிங் என்று சொன்னேன். ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு வேலை. ஹவுஸ் பிளஸ்ஸிங், வீடு மந்திரிக்கின்ற அல்லது வீடு சந்தித்து மந்திரிக்கின்ற அந்த நிகழ்வு மழையில் கூட. அது மட்டுமல்ல, கிறிஸ்மஸ் கேரல்ஸ் போகக்குள்ள பிள்ளைகளை தயார் செய்து பயிற்சிவித்து அவர்களை சிறப்பாக வழிநடத்தியது. அதே போல் நம்முடைய இந்த நள்ளிரவில் இந்த திருப்பலியில் மிக அருமையான ஒரு ஃப்ளவர் டெக்கரேஷன், நேர்த்தியாக அவர்கள் அந்த ஃப்ளவர்ஸ் அரேஞ்ச் பண்ணி அவ்வளோ அருமையாக செய்து கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய அருட்சகோதரிகளுக்கு நமது மனமார்ந்த நன்றியை நம்முடைய மதர் வழியாக அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்வோம். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பங்கு பேரவை உறுப்பினர்கள் மற்றும் கிளை கிராம தலைவர்கள், இந்த கிறிஸ்மஸ் விழா இப்படி தங்கு தடையில்லாமல் நடந்து கொண்டே இருக்கிறது என்றால் அது ஏறக்குறைய 2 மாதத்திற்கு முன்பாகவே திட்டமிட்டு இந்த ஹவுஸ் பிளஸ்ஸிங், கேரல்ஸ், இதற்கான டைம், இதற்கான நேரம், இதை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதை முன்கூட்டியே அது பிளான் பண்ணப்பட்டது. அந்த பிளான் பிரகாரம் தான் இந்த விழாக்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியும். ஆகவே அன்புக்குரியவர்களே, இதில் மிக முக்கியமாக நம்முடைய குறும்பகரத்தில் இருக்கின்ற நம்முடைய பங்கு பேரவை உறுப்பினர்கள் திரு பால்ராஜ் அவர்கள், திரு அலெக்சாண்டர் முடியப்பா அவர்கள், திரு நீதிதாஸ் அவர்கள் நல்ல இந்த மழை நேரத்தில் கூட ஒவ்வொரு வீடாக கொண்டு போய் காட்டினார். அந்த கிராமத்துக்குள்ளெல்லாம் உள்ளே போனோம்னா வழியே இல்லை, இடமே இல்லை. ஆனால் உடன் இருந்தார்கள். அவ்வளோ மழையிலையும் நனைஞ்சு, ஆனால் ஒரு சில நேரத்தில் அவங்களும் சிக்காக இருக்கிறாங்க. ஏதோ அதே போல் ஃபெர்னாண்டஸ், ஸ்டீஃபன், இவர் அதோடு சேர்த்து இன்னொரு சில பேர்லாம் அவ்வப்பொழுது அவர்கள் வந்து உதவி செய்து கொண்டே இருந்திருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு பேரவை மெம்பர்ஸ்க்கும் தனிப்பட்ட விதத்திலும் சரி,
அல்லது என்னுடைய மக்கள் அனைவரோடு சார்பாகவும் சேர்ந்து அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் அந்தந்த கிராமத்தில் அந்தந்த ஊர்களுக்கு செல்லுகின்ற பொழுது மிக சிறப்பாக வழிநடத்தினார். நான் நடக்கிற ஃபாஸ்ட்டுக்கு என்னை விட டபுள் மடங்கு நடந்து வீடுகள்லாம் காட்டி மந்திரிக்க வச்சு ஒரு மூளை முடுக்கு கூட விடல, எல்லா வீட்டுக்கும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய கிளை கிராம தலைவர்களுக்கு அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய கிறிஸ்மஸ் குடில் மற்றும் ஆலய அலங்காரம் செய்து கொடுத்தவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக நம்முடைய ஆலயம் அலங்காரம், லைட் செட்டிங், சீரியல் செட்டிங்ஸ் இவையெல்லாம் அதை சேர்ந்து முடித்தவர்கள் 4 பேர். இந்த ஆலயத்தில் இருக்கின்ற லைட் செட்டிங், சீரியல் செட்டிங்ஸ், இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம் அதோடு சேர்ந்து நம்முடைய இளைஞர்கள், இளம் பெண்கள் இவை எல்லாரும் இணைந்திருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் திரு டெரன்ஸ் அவர்கள், திரு பின்டோ, அதோடு இந்த குடில் மட்டும் சிறப்பாக அமைய உதவி செய்தவர்கள் திரு ஏசுதாஸ், திரு ஆரோக்கியராஜ், திரு பாக்கியராஜ். இவர்கள் இந்த குடிலில் அதை மிக அருமையான விதத்தில் செய்து அதை மெருகூட்டி மிக அருமையாக கொண்டு வந்திருக்கிறார்கள். அதே போல் இந்த டெக்கரேஷன்ஸ் உதவி எல்லாம் எந்த இடத்துல ஏறி வேலை செஞ்சனாலும் செய்யக்கூடிய நம்முடைய டெரன்ஸ் சாருடைய மகன் செல்வன் ஆண்ட்ரூஸ், அதே போல் நம்முடைய அம்மா அவங்களுடைய பேரன் டெல்லி கணேஷ், இவர்கள் எல்லாரும் இந்த 3 நாட்களாக 1 மாதமாக செய்கிறாங்க. இவ்வளவு கடுமையாக இந்த பணிகள் மேலெல்லாம் ஏறி இறங்கணும்னா இட்ஸ் வெரி ரிஸ்கி. அவ்வளோ பெரிய ஏணிலாம் கிடையாது நமக்கு. ஒரு மேலே பெஞ்சு போட்டு அதுக்கு மேலே ஒரு ஏணி போட்டு அதுக்கு மேலே 2 பேர் நின்று பிடிச்சிட்டு ஒரு ஆள் மேலே போய் நின்று கனெக்ஷன் கொடுக்கணும், எல்லா வேலையும் செய்யணும். நம்மெல்லாம் இன்றைக்கி வந்து பார்க்குறோம், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுவோம் வீட்டுக்கு. ஆனால் வாட் இஸ் த பிஹைண்ட் ஒர்க், அதுதான் நான் எப்பொழுதுமே எந்த பங்கில் இருந்தாலும் சொல்லுவேன். வெளியில் பார்க்கக்குள்ள நல்லா இருக்குதுன்னு பாராட்டிட்டு போகிற ஒரு கும்பல் போயிடும். ஆனால் அதை உடல் உழைப்போடு செஞ்ச வாட் இஸ் த பிளட் ஷெட் பிஹைண்ட் த ஸ்க்ரீன், தட் இஸ் இம்பார்ட்டன்ட். அதுக்கு பின்பாக இருக்கின்ற உடல் உழைப்பு, அதனுடைய வேர்வை சிந்துதல், அதனுடைய தியாகம், இவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணது இது யாருக்கும் தெரியாது. நம்ம அன்புக்குரியவர்களே, நம்முடைய இளைஞர்கள், இளம் பெண்கள் இவர்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது. நான் இந்த வீடியோவில், யூடியூப் வீடியோவில் போட்டிருக்கிற 3 கேரல்ஸ் நாளும் யூடியூப்பில் போட்டிருக்கோம். மக்கள் நிறையா வரவேற்பு, அதற்காக ஃபோன்லாம் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சில பேர் அதை வந்து கமெண்ட்லாம் வாங்கி அனுப்பிச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பாக நம்முடைய பங்கில் இந்த கேரல் சிங்கிங் நடைபெற்றது அப்படின்னு சொல்லி பாராட்டுகள் நிறைய பேர் கொடுக்குறாங்க. அன்புக்குரியவரை அந்த யூத் குரூப்பில் இருக்கின்ற பிள்ளைகளுடைய பெயர்களை வாசிக்கிறேன். ஆண்ட்ரூ, ரோஷன், அலெக்ஸ், பிரவீன், ஸ்டீஃபன், உதயன்ராஜ், பரதன், ஸ்டாலின், ஜோயல், ஜானி இவர்கள் ஆண் பிள்ளைகள். மற்றும் கேர்ள்ஸ் பெண் பிள்ளைகள் ஜெர்லின், ஜெகா, பிரபாவதி, பிரபா, வின்சி, ஸ்டெல்லா, ஆஷா, புவனா, ஜஸ்மி, ஷர்மிளா இவர்கள் எல்லாம் இணைந்து மிக அருமையான விதத்தில் இந்த நாட்களில் உடனிருந்து உழைத்திருக்கிறார்கள். ஈவினிங்கில் வந்து தங்களுடைய பங்களிப்பை கொடுத்திருக்கிறார்கள். இந்த புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த இளைஞர் அமைப்பு அது இந்த கிறிஸ்மஸ் நேரத்தில் மிக அருமையான விதத்தில் பலனை கொடுத்திருக்கிறது. அவர்களுக்கு நமது மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக பிரியமானவர்களே, நம்முடைய பாடற் குழுவினர், குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் நம்முடைய ரஃபேல் ஆசிரியருடைய அந்த வழிகாட்டுதலில், தலைமையில், நம்முடைய மதருடைய வழிகாட்டுதலில் மிக சிறப்பாக இந்த பாடல் குழுவினர் அருமையாக இந்த கிறிஸ்மஸ் பாடல்களை பாடியிருக்கிறார்கள். யூடியூப்பில் இந்த டெலிகாஸ்ட் அப்லோட் பண்ணக்குள்ளே நீங்கள் பாருங்கள், அது எவ்வளவு கிளாரிட்டியாக நாம் போட்டிருக்கோம். கடைசி அந்த திருவருகை காலத்தினுடைய 4 பூசைகளும் அதில் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். இந்த பாடற்குழுவினில் இணைந்து பாடிய பேட் வாசித்த திரு ஆல்பர்ட் அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றியை இந்த நாளிலே தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். He spends his time on coming here. அடுத்ததாக பிரியமானவர்களே, இந்த பாடற்குழுவினில் இருக்கின்ற சந்தனசாமி, சுந்தர், சபரிராஜ், வின்சி, சாந்தா மேரி, ஆஷா மேரி, செல்லா இவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் நாம் சிறப்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக பிரியமான சகோதர சகோதரிகளை, நம்முடைய பிடு சிறுவர்கள் எத்தின், ஜெசீந்திரன், அடுத்தது யாரு,
ஆஷின், இவர்கள் 3 பேருக்கும் நமது மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் நான் சிறப்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் ஒளி அமைப்பு, நம்முடைய ஆலயத்திற்கு இந்த கிறிஸ்மஸ் நாளில் ஒளி அமைப்பு கொடுத்த திரு ரட்சகர் அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்திருக்கோம். கைத்தட்டலாமே, அப்படியே லைட்டாக தூக்கம் வருதுல்ல, தட்டி. அடுத்ததாக பிரியமானவர்களே, இந்த நாளில் நள்ளிரவில் நமக்கு பாதுகாப்பு கொடுத்து வழிநடத்தி கொண்டிருக்கின்ற காவல்துறையினருக்கு நாம் மனமார்ந்த நன்றியை நாம் இந்த நாளில் கைகளை தட்டி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் பல பேர் இதில் உதவி செய்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த யூத் குரூப்பை வழிநடத்திய நம்முடைய அருட்சகோதரி சிஸ்டர் ஆன் ஷைலஜா அவர்கள், HM அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றி இந்த நாளில் மிக சிறப்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் தனிப்பட்ட விதத்தில் தான் மினி சிஸ்டருக்கு தான் நம்ம இன்னும் சிறப்பாக நன்றி சொல்லணும். நம்முடைய கோயில் வேலைகள் எல்லாமே அவங்க தான் இன்சார்ஜ். ஷி டேக்ஸ் ஸோ மச் ஆஃப் பெயின். ஒரு நாளைக்கு எத்தனை முறை இந்த கோயிலுக்குள்ளே அவங்க வராங்க போகிறாங்கன்னு பார்த்தா ஏறக்குறைய ஒரு 10 முறை நடந்து வந்திருப்பாங்க. ஏதாவது இந்த கோயில், நம்ம கோயிலில் ஏதாவது ஒரு கிளீனிங் ஒர்க்கோ ஏதாவது செஞ்சு கொண்டே இருப்பாங்க. ஆகவே சிஸ்டர், உங்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கண்டினியூ டு டூ த ஒர்க். இன்னும் சிறப்பாக நன்றாக செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த கிறிஸ்மஸ் பெருவிழாவுக்கு ஒரு சில பேர் நன்கொடைகள் வழங்கியிருக்கிறார்கள். அவர்களையும் வாசித்து அவர்களுக்கு நன்றி சொல்கிறோம். திரு ராஜேந்திரன் அந்தோணி அம்மாள் 1000 ரூபாய், மேரி கிரீதா 1000 ரூபாய், ஜான் பிரிட்டோ கீழகாசக்குடி 1000 ரூபாய், ஸ்டீஃபன் அந்தோனி ராஜ் 2000 ரூபாய், வைரம் அம்மா 500 ரூபாய், ஜான்சன் 500 ரூபாய், திருமதி ஸ்டெல்லா 500 ரூபாய், திரு அலெக்சாண்டர் காய்கறி கடை 500 ரூபாய், திரு ஜான் போஸ்கோ 500 ரூபாய், மொத்தம் 7500 ரூபாய் இந்த கிறிஸ்மஸ் பெருவிழாவிற்கு மக்களிடமிருந்து நன்கொடை பெற்றிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இவை எல்லாவருக்கும் எதுக்காக என்றால் ஆண்டவர் இயேசு பிறப்பு விழாவின் பெருமகிழ்ச்சிக்காக. ஆகவே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இந்த விழாவை கொண்டாடி இருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு we wish you again a very happy prosperous Christmas. Thank you so much. மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, எங்கள் மீட்பரின் பிறப்பு விழாவை கொண்டாடுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இவ்வாறு மேன்மையான உறவுகளால் நாங்கள் அவரது விண்ணக தோழமைக்கு வந்து சேரும் தகுதி பெற்றிட எங்களுக்கு அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவின் சிறப்பு ஆசிரை பெற தலைவணங்கி மன்றாடுவோம். அளவற்ற நன்மையின் இறைவன் தம் திருமகனின் மனித பிறப்பால் உலக இருளை அகற்றி அவரது மாட்சிமிகு பிறப்பால் புனிதமிக்க இந்த இரவை ஒளிர்வித்தார். அவர் உங்களிடமிருந்து பாவ இருளை அகற்றி நற்பண்புகளின் ஒளியால் உங்கள் இதயங்களை ஒளிர செய்வாராக. அவரது மீட்பு தரும் பிறப்பின் பெருமகிழ்ச்சி ஊட்டும் நற்செய்தியை இடையர்களுக்கு தம்பான தூதர் வழியாக அறிவிக்க திருவுளம் கொண்ட இறைவன் உங்கள் மனங்களை மகிழ்ச்சியால் நிரப்பி தம் நற்செய்தியின் அறிவிப்பாளர்களாய் உங்களை விளங்க செய்வாராக. அவரது மனித பிறப்பால் விண்ணகத்தோடு மண்ணகத்தை இணைத்த இறைவன் உங்களை தம் அமைதி நல்லெண்ணம் என்னும் கொடைகளால் நிரப்பி விண்ணக திரு அவையின் நீங்கள் பங்கு பெற செய்தருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக.
சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தந்தன 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 தந்தானா, தந்தன 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 தந்தானா. இயேசுபாலன் பிறந்து விட்டார், நாமும் மகிழ்வோம். தூதர் சொன்ன செய்தி கேட்டு விரைந்து செல்வோம். இயேசுபாலன் பிறந்து விட்டார், நாமும் மகிழ்வோம். தூதர் சொன்ன செய்தி கேட்டு விரைந்து செல்வோம். அன்பின் அரசர் அவனியில் பிறந்தார், அமைதியின் அரசர் அழகாய் பிறந்தார். மரியின் மகனாய் சூசையின் மகனாய் இறைமகன் பிறந்தாரே. மரியின் மகனாய் சூசையின் மகனாய் இறைமகன் பிறந்தாரே. இயேசுபாலன் பிறந்து விட்டார், நாமும் மகிழ்வோம். தூதர் சொன்ன செய்தி கேட்டு விரைந்து செல்வோம். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இன்னும் ஒரு முக்கியமான நபரை சொல்ல மறந்துட்டேன். மிஸ்டர் அந்துவான், திரு அந்துவான் அவர்கள் இந்த ஹவுஸ் விசிட்டிங், கேரல்ஸு எல்லாமே உடனிருந்து ஜீப்பில் எல்லாத்தையும் ஏற்றிட்டு போய் எல்லாம் வழிகாட்டி சிறப்பாக அவருக்கு வழி நடத்தினார். அவருக்கு நமது மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் நான் சிறப்பான விதத்தை தெரிவித்தேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இயேசுபாலன் பிறந்து விட்டார், நாமும் மகிழ்வோம். தூதர் சொன்ன செய்தி கேட்டு விரைந்து செல்வோம். Happy Christmas, happy happy Christmas, Merry Christmas, Merry Merry Christmas. தந்தானனா தனனானனா, தந்தான தந்தான தனனானனா. உலகுக்கு மகிழ்வான மாபெரும் நற்செய்தி அறிவிக்க தூதர் வந்தார். அறிவிக்க தூதர் வந்தார். ஆண்டவர் மெசியாக மீட்பராக எங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்தார். தாவீதின் ஊரில் பிறந்தார். இந்நாளும் எந்நாளும் ஒன்றாக நாம் சேர்ந்து ஆடுவோமே என்று பாடுவோமே. ஆடுவோமே என்று பாடுவோமே. இயேசுபாலன் பிறந்து விட்டார், நாமும் மகிழ்வோம். தூதர் சொன்ன செய்தி கேட்டு விரைந்து செல்வோம். Happy Christmas, happy happy Christmas, Merry Christmas, Merry Merry Christmas. தந்தானனா தனனானனா, தந்தான தந்தான தனனானனா. தந்தானனா தனனானனா, தந்தான தந்தான தனனானனா. தனனனா, தனனனா. Happy Christmas. தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே